நம்முடன் பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். ஷபீர், வழக்கம் போல இருக்கக்கூடிய நிபந்தனை தான், அமைச்சராவத்தில் எந்த விதமான நிபந்தனையும் தடைகளும் இல்லை அப்படின்றது தான் இன்னார் இல்லங்களுடைய கருத்தா இருக்கு. அடுத்ததாக இது தமிழ்நாட்டு அரசியல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் அமைச்சராக மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு மணிஷ் சிசோதியா அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற நபர்களுடைய ஜாமீன்ல அவங்க மீண்டும் செக்ரட்டேரியட்டுக்கு போய் ஃபைல்ல கையெழுத்து போடக்கூடாது அப்படின்ற பல்வேறு நிபந்தனைகள் அப்படின்றது இருந்துச்சு. அந்த மாதிரி நிபந்தனைகள் இவருடைய வழக்குல இல்லை அப்படின்றது தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல், திமுகவுக்கு மிகப்பெரிய ஆறுதல். இந்த கேஸ்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தான் கிடைத்திருக்கிறது. அவர் இந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆகவில்லை. அவர் நீதிமன்றம் நிரபராதி அப்படின்னு விடுதலை பண்ணல. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரையல் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ரையலுடைய இறுதியில தான் முடிவு செய்யப்படும். அவர் மீது இருக்கக்கூடிய சுமத்தப்படுகின்ற அந்த குற்றங்கள் எல்லாம் நிரூபணம் ஆகிறதா இல்லையா அப்படின்றது. சோ நாம ஒரு விதமான கொண்டாட்டங்களை எல்லாம் காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் போது இது அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்படுகின்ற விஷயங்கள் அப்படின்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன, இளங்கோ மூத்த வழக்கறிஞர் அவரு சொல்லி இருக்காரு, இந்த மாதிரி 2 நபர்கள் 25 லட்சம் ரூபாய் ஷூரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் அதுக்கப்புறம் திங்கட்கிழமையும் அவர் இடி ஆபீஸுக்கு போய் கையெழுத்து போடணும். ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுல என்ன இருக்கு, ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கோஆபரேட் வித் தி ட்ரையல். நீங்க நீதிமன்ற நடவடிக்கைகள்ல எந்த இடையூறும் ஏற்படுத்தி விடக் கூடாது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இதுல பல்வேறு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு. நீதிமன்றத்துல, சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணையில இருக்கும் போதே செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து காசு கொடுக்கப்பட்டு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்தார்களோ அவர்கள் எல்லாம் காசு திருப்பி கொடுக்கப்பட்டு அவங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் மெமோ ஃபைல் பண்ணாங்க. அப்ப நீதிமன்ற நடவடிக்கையை கேலி கூத்தாக்கின்ற ஒரு விஷயம் இந்த வழக்குல நடந்திருக்கிறது அப்படின்னும் போது ரொம்பவே கூர்ந்து கவனித்து இந்த கண்டிஷன்ஸோட இந்த பெயில கொடுத்திருக்காங்க. ஆகவே இதுல நாம ஏற்கனவே பேசின மாதிரிதான், இந்த வழக்குல செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய அந்த குற்றம் என்பது நிரூபிக்கப்படுவதற்கு அந்த ட்ரையல் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். 3 வழக்குகள் இருக்கு அவர் மீது. ஒவ்வொரு வழக்குலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்னஸஸ் ஒரு 900 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நூற்றுக்கணக்கான விட்னஸஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் அக்யூஸ்டா போடணும். யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ அவங்களெல்லாம் அக்யூஸ்டா மாத்தணும் அப்படின்றதும் ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த வழக்குல பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இதுல இருக்கு அப்படின்னும் போது இந்த வழக்கு ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ முடியாது. 1 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ இந்த வழக்கு முடிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது செந்தில் பாலாஜியை சிறையில் வைத்திருப்பது சரியான ஒரு விஷயமாக இருக்காது என்பதை நீதிமன்றம் கருதியதால் அவரை இன்னைக்கு பெயில் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இடி தனியா மணி லாண்டரிங் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிளாரிட்டி அப்படின்றது ஃபைனல் ஜட்மெண்ட் வந்தாதான் தெரியும். ஏன்னா அதுல 3 விட்னஸஸ் அவங்க விசாரிச்சுட்டாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸா இருக்கு. பிரெடிகேட் ஆஃபென்ஸ்லயே உங்களுக்கு ட்ரையல் முடியல அப்படின்னும் போது மணி லாண்டரிங் கேஸ்ல ட்ரையல் நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த வழக்குல இருக்கிறது. ஆகவே அதுக்கும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களா அந்த பெயில் ஆர்டர்ல அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இந்த அடிப்படையில தான் இந்த கேஸ்ல செந்தில் பாலாஜிக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றது ஒரு மேஜர் ரிலீஃப். அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்றது திமுகவுக்கு இன்னும் பெரிய ரிலீஃப். அதே போல அவர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், அரசியல் ரீதியாக அவர் செயல்படலாம் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருப்பதனால உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக திமுக அரசாங்கம் அவரை மீண்டும் அமைச்சராக்குறதா, அப்புறம் அவருக்கு கொடுத்திருந்த அந்த பொறுப்புகள் எல்லாம் மீண்டும் அவருக்கு வழங்கப்படுமா? ஏன்னா இப்போ அந்த பொறுப்புகள் எல்லாம் முத்துசாமி போன்ற பல மூத்த அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மறுபடியும் இவருக்கு வருமா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். இப்ப இவருடைய ரோல் அப்படின்றது என்ன எவ்வளவு முக்கியமான ரோல் ஜாமீன் அப்படின்றது அடுத்தடுத்த அரசியல் நகர்விற்கு வித்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க திரு